இந்த நாளிலும் தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் आज के दिन ध्यान के लिए लिया गया वचन 84வது சங்கீதம் भजन संगीता 84 அதனுடைய 11வது வசனம். उसका 11 वचन. 84வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். 84 भजन संगीता 11. परमेश्वर सूर्य और ढाल है, यहोवा अनुग्रह करेगा और महिमा देगा, और जो लोग कड़ी चाल चलते हैं उनसे वह कोई अच्छी वस्तु रख न छोड़ेगा. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். जो लोग खरी चाल चलते हैं उनसे वो कोई अच्छी वस्तु रख न छोड़ेगा. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். जो लोग खरी चाल चलते हैं उनसे वो कोई अच्छा वस्तु रख न छोड़ेगा. அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கட்டாய நன்மை செய்வார். इसका मतलब यह है कि जो लोग खरी चाल चलते हैं उनको वो अवश्य अच्छी वस्तु देगा. அப்ப நாம் உத்தமமாய் நடந்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். यदि हम खरी चाल चलेंगे तो परमेश्वर हमारी भलाई करेगा. நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை இழந்து போனால் यदि हम अपने जीवन में खरी चाल न चलेंगे கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். परमेश्वर का आशीर्वाद पाना अनोना है. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். यहोवा भला है और उत्तम है. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். यहोवा भला और उत्तम है. அப்ப உத்தமராய் இருக்கிற கர்த்தர் उत्तम परमेश्वर को நாமும் உத்தமமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். हम भी उत्तम होना है, यही परमेश्वर हमसे चाहता है. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை? आज के दिन हमारे जीवन में किस प्रकार की सच्चाई है, உத்தமத்தினால் என்ன ஆசீர்வாதம், உத்தமம் தவறும் போது என்ன தண்டனை உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். सच्चाई पर चलने से क्या आशीर्वाद मिलता है और सच्चाई पर न चलने से क्या दंड मिलता है, इसे भी हमें देखना है. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र में पढ़ोगे என்னாகமத்தின் புத்தகம் गिनती का पुस्तक அவருடைய 14வது அதிகாரம், उसका 16वां अध्याय, என்னாகமும் 14வது அதிகாரம் 14वां अध्याय, गिनती 14वां अध्याय 3வது வசனம் வாசிங்க. तीसरा वचन पढ़िए. இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग சொல்லுகிற ஒரு வார்த்தை, कहते हैं எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். मिस्र में जब दासित्व में पड़े थे அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். उस दासित्वपन से परमेश्वर ने उनको बाहर ले आया. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கினார். अपने दास मूसा के द्वारा परमेश्वर ने उनको छुड़ाया. அப்ப கர்த்தர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். परमेश्वर ने उनको वादा किया था, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு जो दासित्व से बाहर निकले थे பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். दूध और मध बहने वाली कनान देश में तुमको दूंगा. அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களுக்கு, जो लोग दासित्व में पड़े थे, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாம் ஆசீர்வாதம். सबको नहीं आशीर्वाद. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். दासित्वपन से बाहर निकलना है. தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். आप लोग कौन कौन सी बातों की दासित्व में हो, इसे आप जानते हो. அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காத காரியம். यदि दासित्वपन में रहते हुए यदि आप चाहेंगे कि मैं आशीर्वाद पाऊं तो ये अनोना है. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். इजराइल लोग को परमेश्वर दासित्वपन से बाहर ले आया. எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தார்களோ, जिन जिन बातों के वे दासित्व थे, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து எல்லாரும் விடுதலையாக்கி वे सारे दासित्वपन से परमेश्वर ने उनको छुड़ाया. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் और दूध और मधु बहने वाले कनान देश को मैं तुमको दूंगा என்று சொல்லி அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி வருகிறார். ऐसे कहते हुए उनको जंगल में चलाया. அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி வருகிறார். उनको जंगल में चलाते ले आया. அப்ப கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே परमेश्वर ने कहा हुआ वादा के अनुसार அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பாக उस देश में प्रवेश करने से पहले ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், लोगों से यहोशू कहता है, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாய் இருக்கிறது, ये देश किस प्रकार का देश है, இதை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள். इसे जाकर मरम्मत करके ले आइए. ஜனங்களை அனுப்பி வைக்கிறார். लोगों को भेजता है, தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். लोगों को जाकर भेद करके आइए. ஜனங்கள் போனார்கள். लोग गए, அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். उस देश को घूमकर देखे.
தேசத்தை சுற்றி பார்க்கும் போது उस देश को घूमकर देखते समय அது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகத்தான் இருந்தது. सच्चाई से वो देखा गया तो दूध और मध बहने वाला देश था। மோசே ஜனங்களை அந்த தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வரும்படி சொல்லும்போது मूसा जब यहोशू अपने लोगों से कहा कि उस देश को घूमकर आओ, நீங்கள் அங்க தேசத்திலே சுற்றி பார்த்து விட்டு आप उसे घूमने के बाद அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், देश में बसे हुए लोग कैसे हैं, அந்த தேசத்தின் செழுமை எப்படி இருக்கிறது, वहाँ की हरा भरा किस प्रकार है, அந்த தேசத்தில் உள்ள கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள், उस देश में से कुछ फल ले आना, இப்படி சொல்லி அனுப்புகிறார். ऐसे कहकर भेजा। ஜனங்கள் போனார்கள், लोग गए, அங்குள்ள ஜனங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். वहाँ के सब लोगों को देखा, அங்கே ஒரு திராட்சை செடி, वहाँ एक दाखलता, அந்த திராட்சை செடியிலே கொலை இருக்கிறது. वहाँ पर दाग का गुच्छा है। அந்த திராட்சை கொலையை பார்த்தால் उस दाग का गुच्छा को जब देखा அது அவ்வளவு பெரிதா இருக்கிறது. वो बहुत ही बड़ा था। ஒரு திராட்சை கொலையின் நடுவிலே ஒரு கம்பு போட்டு एक दाग के गुच्छे को उठाने के लिए एक लकड़ी डालकर ரெண்டு பேர் தோல்ல வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். 2 जन उसको बिठाकर उठाना पड़ता था। அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடம், उतनी बड़ा एक आशीर्वाद भरा हुआ जगह। அந்த தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டு उस देश के कुछ फल को ले आकर மோசே இடத்துல திரும்பி வருகிறார்கள். मूसा के पास दिया। அவர் சொல்லுகிறார்கள், तब लोगों ने कहा, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். तुमने जो जिस देश का भेद लेकर आने को कहा उस देश को हम गए थे। அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். वो दूध और मध बहने वाला देश है। இது அதனுடைய கனி, यही इसका फल है। இது அதனுடைய கனி. ये उसी देश का फल है। இந்த திராட்சை பழத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். जाकर दाग का गुच्छा जाकर देते हैं। அதை கொடுத்து விட்டு उसे देने के बाद அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், वो कहते हैं, ஆனால் फिर भी அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் उस देश के निवासी அவர் பெரிய ராட்சசர்களை போல இருக்கிறார்கள். वो बड़े अनाक्षी वंश के समान हैं। அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள். वो बड़े बलवान हैं। அவருடைய பார்வையில் நாமெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல காணப்படுகிறோம். उनके नजर में हम सब टिटिडियां के समान दिखते हैं। அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற ஒரு தேசம். उस देश के नगर वाले दूसरे देश को भस्म करने वाले लोग हैं। நாங்கள் அங்கே கண்ட மனிதர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள். हम लोगों ने जो देखा वो बड़े शक्तिमान हैं। ராட்சத பிறவி போன்ற ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். वहाँ के लोग जो है अनाक वंश के लोग हैं। அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் उनकी नजर में हम एक टिटरी के समान दिखाई दे रहे थे। என்று சொல்லி ऐसे कहकर துர்ச்செய்தியை பரப்பினார்கள். बुरा संदेश दिया। துர்ச்செய்தியை பரப்பினார்கள். बुरा संदेश दिया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவர்கள் துர்ச்செய்தி பரப்பின போது जब उन्होंने ये बुरा संदेश दिया, துர்ச்செய்தி பரப்பி விட்டு தான் சொல்லுகிறார்கள், ये सारा बुरा संदेश देने के बाद कहते हैं சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள். सब लोग चिल्ला उठे, ராத்திரி முழுவதும் அழுகிறார்கள். रात भर रोने लगे। எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். सारे इजरायली लोग मूसा और हारून पर बुड़बुड़ाने लगे சொன்னார்கள், और मंडली कहने लगी, நாங்கள் அந்த எகிப்து தேசத்திலே செத்திருப்போமையானால் நலமாய் இருக்கு. भला होता कि हम मिस्र में ही मर जाते, இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நல்லது. या इस जंगल में भी मर जाते। நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு क्या यहोवा हमको उस देश में से ले जाकर எங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடி போகும்படி क्या हमारी स्त्रियों और बाल बच्चे को लूट ले जाने के लिए கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? क्यों परमेश्वर हमें तलवार से मरवाने के लिए इस देश में ले आया? எகிப்துக்கு திரும்பி போவது எங்களுக்கு உத்தமமாய் இருக்கிறது. हमारे लिए मिस्र में लौट जाना ही हमारे लिए भला है। எகிப்துக்கு திரும்பி போவது உத்தமம். मिस्र को लौट जाना ही हमारे लिए भला है। உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். खरी चाल चलने वालों के लिए परमेश्वर अच्छी वस्तुएं देता இந்த है। இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, इजराइल लोग कहते हैं, மோசே பார்த்துவிட்டு மறுபடியாய் சொன்ன தேசத்தை போய் பார்க்கிறார்கள். जो देश को मूसा भेद करने को कहा था उस देश का भेद करके அது आए। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசமா தான் இருக்கிறது. वो जैसा परमेश्वर ने कहा था वैसे ही दूध और मधु बहने वाली इस देश ஒரு थी। செழிப்பான தேசமா இருக்கிறது. एक हरा भरा देश था। ஆனா இப்படிப்பட்ட தேசத்துல परंतु इस देश में பழங்கள் விருட்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது.
இருக்கிறது. सारे वृक्ष के फल और धान्य बड़े ही आशीर्वाद हैं। மோசே சொல்லி அனுப்பினார், मूसा ने स्वयं कहकर भेजा, நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். तुम जब देश में जाओगे तो लौटते समय अपने साथ कुछ उपज ले आना। அவர் சொன்னதுனால ஒரு திராட்சை கொலையை தூக்கி கொண்டு வந்தார்கள். उसके कहने के कारण एक दाग की गुच्छा ले आए। ஆனாலும் फिर भी மோசே இடத்திலே ஆரோனிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने मूसा और हारून से ये कहा, அந்த தேசம் நல்ல செழிப்பான தேசம்தான், वो देश बड़ा हरा भरा तो है, ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சத பிரதிகள், परंतु वहाँ के लोग जो है वो अनाक वंश के लोग हैं, பலசாலிகள், बड़े बलवान हैं। அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். उनकी नजर में तो हम एक टिटड़िया के समान दिखाई पड़ते हैं, அவர்கள் நம்மை பட்சித்து போடுவார்கள் वो हमें भस्म कर डालेंगे। என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ऐसे कहकर दूर संदेश दिया, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். पूरा संदेश दिया। எவர்கள் உத்தமத்தை இழந்து போய் நிற்கிறார்களோ जो करी चाल नहीं चलते हैं அவர்கள் துர்ச்செய்தியை பரப்புவார்கள். वो पूरा संदेश फैलाते रहेंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், एक बात जान लीजिए, நாம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் हमारे बीच में कोई भेदभाव के बिना கர்த்தர் நம்மை சபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். परमेश्वर हमें कलीसिया में इकट्ठा किया है। இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, यहाँ पर ना ही पुरुष है ना स्त्री है, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். मसीह में हम सब एक हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी अवस्था में இந்த ஜனங்கள் துர்ச்செய்தி பரப்புகிறார்கள். ये लोग बुरा संदेश फैलाने लगे। துர்ச்செய்தி, बुरा संदेश, மற்றவர்களை குறித்த துர்ச்செய்தி. दूसरों के प्रति बुरा संदेश। தேவனுடைய பிள்ளைகளில் நீங்கள் கூடுமானால் நல்ல செய்திகளை அறிவியுங்கள். आप लोग ज्यादा से ज्यादा अच्छा संदेश सुनाइए। குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவித்தார்கள். कोड़ियों ने सुसंदेश सुनाया। யோசுவாவும் காலேபும் திரும்பி வந்தார்கள். यहोशू और काले वापस लौट आए। யோசுவா சொன்னார், यहोशू ने कहा, யோசுவாவும் காலேபும் மோசே பார்த்து சொல்கிறார்கள், यहोशू और कालेब ने मूसा से कहा, நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம், हम जिस देश में गए थे वो देश बहुत ही अच्छा அதில் है, இருக்கிற குடிகள் கொஞ்சம், वहाँ में निवासी लोग बहुत कम हैं। கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் परमेश्वर यहोवा यदि हम पर प्रिय है, அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு துணை उस செய்வார். देश में प्रवेश करने के लिए परमेश्वर हमारी सहायता करेगा। அந்த தேசத்தில் வெள்ளி விளைகிறது, उस देश में चांदी उगता है, விலையேறப்பட்ட கற்கள் விளைகிறது, बहुमूल्य पत्थर उगता है, அதையெல்லாம் நாம் வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. वो सब काटने के समान है। அந்த தேசத்தை குறித்த நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். उस देश के विषय सुसंदेश सुनाया। யோசுவாவும் காலேபும் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். यहोशू और कालेब ने सुसंदेश सुनाया। மற்ற அத்தனை பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். बाकी सब लोग ने बुरा संदेश दिया। துர்ச்செய்தியை விதைக்கிறவர்கள் जो बुरा संदेश सुनाते हैं அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், वही लोग कहते हैं, நாங்கள் அந்த அடிமைத்தனத்தில் எகிப்திலே மரித்திருந்தால் இருக்கு, हम उसी मिस्र देश में मर जाते तो भला होता। இப்பவும் எங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்திருக்கிறீர், अब भी हमको तुम जंगल में ले आए हो। நாங்கள் பட்டயத்தால் எங்கள் மனைவியும் பிள்ளைகளும் நாங்களும் சாக வேண்டும் என்று விரும்புகிறீர், क्या तुम हमारे पत्नियों को और बाल बच्चों को तलवार से मरवाना चाहते हो? நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவது உத்தமம், हम मिस्र देश में लौट जाना ही उत्तम है। தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? परमेश्वर के लोग कौन कौन क्या सोच रहे हो? சிலர் நினைப்பார்கள், कुछ लोग सोचते होंगे, கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார், परमेश्वर मुझे छुड़ा कर लाया है, விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக விரும்புகிறார்கள். छोड़कर आया हुआ मिस्र देश की ओर लौटना चाहते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு தங்கள் இருதயத்தில் திரும்பினார்கள். इस्राएल लोग अपने मन से इस्राएल मिस्र देश की ओर फिरे, இருதயத்திலே எகிப்துக்கு திரும்புகிறார்கள். अपने मन से मिस्र देश की ओर फिरे। விட்டு வந்த காரியங்களை நினைத்து பார்த்தால் जो छोड़कर आया हुआ बातों को फिर से स्मरण करते रहोगे, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை பார்க்கணும் விட்டு வந்த காரியம் அதிக சந்தோஷத்தை கொடுக்குமேயானால் यदि अभी के जीवन से भी जो छोड़कर आया हुआ जिंदगी और अधिक आनंद दे, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், एक बात जान लीजिए, நம்முடைய வாழ்க்கை உத்தமத்தை இழந்து நிற்கிறது, हमारे जीवन में खराई नहीं है, நம்முடைய வாழ்க்கை உத்தமத்தை இழந்து நிற்கிறது, हमारे जीवन में खराईपन नहीं है। கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் यदि परमेश्वर हमारे जीवन में भलाई करना हो, நம்முடைய வாழ்க்கையில உத்தம
நம்ம வேணும். हमारे जीवन में कराई होना अवश्य है। எகிப்துக்கு போவது எங்களுக்கு உத்தமம். मिस्र देश की ओर लौटना ही हमारे लिए उत्तम है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவர்கள் அப்படி சொன்னபடினால वे लोग वैसे कहने के कारण வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है இந்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பா இருந்தது. यह बात परमेश्वर की नजर में बुरा लगा। இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தது. ये बात परमेश्वर की नजर में बुरा लगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மனம் நோகுகிறார். परमेश्वर का मन दुखी होता है। அவருக்கு அந்த கோபத்தை உண்டாக்கினது. परमेश्वर को गुस्सा दिलाया। கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கப்பட்டது. परमेश्वर को गुस्सा दिलाया गया। நம்ம வாசிக்கும் போது हम पढ़ते हैं கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है ஜனங்கள் எகிப்துக்கு போவது நல்லது என்று சொன்னபோது लोगों ने जब कहा कि हम मिस्र में लौट जाना हमारे लिए भला है, கர்த்தருக்கு கோபம் வந்தது. तब परमेश्वर का क्रोध भड़क उठा। கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து मैं उनको महामारी से मारकर சுதந்திரத்துக்கு பின்னாக எறிந்து போடுவேன். मैं उनको सारी संपत्ति से पीछा कर दूंगा। கொள்ளை நோயினால் அவர்களை வாதிப்பேன். महामारी से मैं उनको मारूंगा। சுதந்திரத்துக்கு பின்னாக எறிந்து போடுவேன். सारी आशीर्वाद से पीछे कर दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. परमेश्वर का क्रोध वहां पर भड़क उठा। ஆனபடினால கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், इसलिए परमेश्वर उनसे कहता है நான் உங்களை கொள்ளை நோயினால் வாதிப்பேன். मैं उनको महामारी से मारूंगा। அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்தை விட்டு அவர்களை பின்னிட்டு போக பண்ணுவேன். उनको जो आशीर्वाद दिया गया उस आशीर्वाद से मैं इनको पीछे हटा दूंगा। எகிப்திலே செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார்கள். कहते हैं कि मिस्र में मर जाएंगे तो भला होगा। அதுக்கு அப்புறமா சொல்கிறார்கள், उसके बाद कहते हैं எகிப்தை விட்டு விடுதலை ஆக்கி கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் பட்டயத்துக்கு இரையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். मिस्र देश में से ले आकर मुझे क्या मरवाना चाहते हो? பட்டயத்தினால நாங்கள் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. हमें तलवार से मारना अवश्य नहीं है। இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தால் நலமாய் இருக்கு. इस जंगल में भी हम मर जाएंगे तो भला है। எல்லாம் பேசிவிட்டு सब कुछ बोलने के बाद இந்த வாழ்க்கையெல்லாம் கரை சேராது. ये सब किनारे में नहीं पहुंचेंगे। நம்ம பேசாம எகிப்துக்கு போயிடுவோம். हम सीधा मिस्र देश में चले जाएंगे। நம்ம பேசாம எகிப்துக்கு போயிடுவோம். हम मिस्र देश चले जाएंगे। நாம் எகிப்துக்கு போவது உத்தமம். हम मिस्र में जाना हमारे लिए उत्तम है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் அப்படி நினைக்கிறார்கள். आज के दिन कई लोग ऐसी मन में सोच रहे हैं நாம் செத்து போனால் நலமாய் இருக்கு. हम मरे होते तो भला होता। நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிற சாவது நலமாய் இருக்கு. मेरा जिंदा रहने से तो मरना भला है। உயிர் வாழ விருப்பம் இல்ல. मुझे जीने की इच्छा नहीं है। அநேகர் சொல்லுகிறார்கள், ये कई लोग कहते हैं நான் உயிரோடு இருப்பதினால் யாருக்கு என்ன லாபம்? मेरा जिंदा रहने से किसका क्या लाभ है? இந்த வார்த்தை எவருடைய வாயிலிருந்து வருகிறது? किसके मुंह से ये बातें निकलती हैं? உத்தமத்தை இழந்து நிற்கிற ஜனங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ये सारी बातें खराई को खो दिए हुए लोगों के जीवन से निकलती हैं। கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால் यदि आप खराई से परमेश्वर का पीछा करोगे, தேவனுடைய பிள்ளைகள் காலேப் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றினார். कालेब यहोवा को ट्रूड मन से पीछा किया। அவன் உத்தமமாய் கர்த்தரை वो பின்பற்றினபடியினால் खराई से यहोवा का पीछा करने के कारण அவன் நல்ல செய்தி கொண்டு வருகிறார். वो सुसंदेश ले आया। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, நம்முடைய வாயிலிருந்து துர்ச்செய்தி பரம்புகிறதா क्या हमारी मुंह से बुरा संदेश फैल रहा है அல்லது நல்ல செய்தி பரப்பப்படுகிறதா? या अच्छा संदेश फैल रहा है? குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், कोड़ी लोग कहते हैं இந்த நாள் நல்ல நாள், आज का दिन अच्छा दिन இது है, நற்செய்தி அறிவிக்கிற நாள். ये सुसंदेश सुनाने का समय இந்த है। நாள்ல நாம் மௌனமாய் இருந்தால் आज के दिन यदि हम चुप रहेंगे அது நல்லதல்ல. तो वो भला नहीं है। பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த குஷ்டரோகிகள், जो तंबुओं के पार थे वे लोग, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகள், छावनी के बाहर जो बैठे थे वे कोड़ियां, அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் वैसे कोड़ियों ने இந்த நாள் நல்ல நாள், कहा कि आज का दिन भला दिन இந்த है, நாள்ல நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். आज के दिन हमें सुसंदेश सुनाना है। சத்துருக்கள் ஓடி போனார்கள், शत्रु लोग दौड़ कर चले गए। அவர்கள் விட்டு போன வஸ்துக்கள் அப்படியே இருக்கிறது. वे लोग जो छोड़ कर गए थे वस्तु वैसी छुड़ाए गए थे। பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகள் உள்ளே போய் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். जो छावनी के पार किए गए थे वो कोड़ियां भीतर आकर सुसंदेश सुनाए। கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमको अच्छी आरोग्यता दिया है। கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். परमेश्वर हमको अच्छा छुटकारा भी दिया है। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर यहोवा भी हमारे साथ है। எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். बिना किसी कमी के परमेश्वर हमको चला रहा है। தேவனுடைய பிள்ளைகள் எந்த குறைவும் இல்லைன்னு சொன்னா காசு பணத்தை நினைக்க கூடாது. कुछ भी कमी नहीं है, इसका मतलब ये नहीं कि पैसे रुपये के बारे में नहीं कह रही हूँ। கர்த்தர் நமக்கு சுவாச
சுவாசிக்க காற்று தந்திருக்கிறார். परमेश्वर हमें सांस लेने के लिए अच्छा हवा दिया है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆக்ஸிஜனை சுவாசித்துக் கொண்டு ஹாஸ்பிடல்ல காணப்படுகிறார்கள். कितने लोगों को हॉस्पिटल में भर्ती किया गया और ऑक्सीजन में सिलेंडर के द्वारा सांस ले रहे हैं। கர்த்தர் நமக்கு இலவசமாய் சுவாசம் எடுப்பதற்கு காத்து தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमको मुफ्त में हवा दिया है कि हम सांस लें। கர்த்தர் நமக்கு இலவசமாய் தண்ணீர் தந்திருக்கிறார். परमेश्वर हमको मुफ्त में पानी भी दिया है। எத்தனையோ ஜனங்கள் பிளாட்ஃபார்ம்ல ரோடுகளிலே படுத்திருக்கிறார்கள். कितने लोग हैं जो सड़क पर और प्लेटफॉर्म में सोते हैं। கர்த்தர் நமக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறார். परमेश्वर हमको अच्छा घर दिया है। கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். सब कुछ परमेश्वर हमारे लिए दिया है। நமக்கு என்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். हमारे लिए क्या अवश्य है उसे हमारा परमपिता जानता है। தேவன் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும். सब कुछ हमारा परमेश्वर जानता है। நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்ட சகல காரியங்களையும் आप लोग जो भी अनुभव करना चाहते हो सारी भले बातों को அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கட்டளையிட்டு தருவார். परमेश्वर आपको संपूर्ण रीति से देगा। இன்னைக்கு மக்கள் ஒருவரை ஒருவர் கம்பேர் பண்றாங்க. आज लोग एक दूसरे से तुलना करते हैं। அவங்க ஒரு வீடு வாங்குனாங்களா நம்ம ரெண்டு வீடு வாங்கணும். वो एक घर खरीदते हैं तो हम 2 घर खरीदेंगे। அவங்க ஒரு கார் வாங்குனாங்களா நம்ம அதோட பெரிய கார் வாங்கணும். वो एक कार खरीदते हैं तो मुझसे भी बड़े गाड़ी खरीदना है। இப்படி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ऐसे एक दूसरे की तुलना में आगे बढ़ते जा रहे हैं। இதுல முன்னேறணும் விரும்புகிறார்கள். ऐसी बातों में आगे बढ़ना चाहते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. परंतु परमेश्वर के लोग वैसा नहीं। அப்படி நினைச்சா यदि आप वैसा सोचोगे எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும்னு நினைச்சா सब एक ही समान दिखाई देना है तो உலகம் எப்படியோ போயிருக்கு. कैसे तो दुनिया गया होता। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது परंतु पवित्र शास्त्र में लिखा गया है இந்த பூமியிலே इस पृथ्वी में நீங்கள் குடியிருக்கும் நாளிலே आप जब तक जिंदा हो या रहते हो நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று आपको जो कुछ अनुभव करना है கர்த்தர் சித்தம் கொண்ட சகல நன்மைகளையும் परमेश्वर की इच्छा के अनुसार सारी वस्तुएं கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்தருளுவார். आपको परमेश्वर संपूर्ण रीति से देगा। ஆனா ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन एक बात जान लीजिए நான் இந்த உலகத்துல உயிரோடு வாழும் நாட்களிலே कोई भी इस दुनिया में अपनी जिंदगी में நான் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதை சித்தம் வைத்திருக்கிறாரோ मैं जो अनुभव करने के लिए परमेश्वर ने ठान लिया है அதை கர்த்தர் எனக்கு தருவார். उसे परमेश्वर मुझे अवश्य देगा। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திலே திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். परमेश्वर जो आशीर्वाद देता है उसी में तृप्त से रहना है। அவர்கள் சொல்லுகிறார்கள் कहते हैं எங்கள் மனைவியையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து அழிக்கவா வந்தி? क्या तुम मेरे पत्नियों को और बाल बच्चे को इस जंगल में ले आकर तलवार से मरवाना ले आए हो? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போய் சுதந்திரிக்க முடியாது. वादा किया हुआ कनान देश के अंदर प्रवेश नहीं पाए। அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். वहां पर राक्षस लोग रहते हैं। அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் இருக்க முடியாது. वैसे लोगों के बीच में हम नहीं रह सकेंगे। அதை விட இந்த வனாந்தரத்தில் சாவது நல்லது. उससे बढ़कर तो भला ये है कि हम इस जंगल में ही मर जाए। எங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இந்த வனாந்தரத்திலே சாவது நல்லது. हमारे पत्नियां बाल बच्चे इस जंगल में ही मर जाना अच्छा है। ஒரே முறுமுறுப்பு, हमेशा बुड़बुड़ाना, ஒரே முறுமுறுப்பு. हमेशा बुड़बुड़ाना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर सब कुछ देख रहा है। கர்த்தருடைய பார்வையில் அது முறுமுறுப்பு பொல்லாப்பா இருந்தது. परमेश्वर की नजर में ये बुड़बुड़ाना बड़ा ही क्रोधित हुआ। தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே முறுமுறுப்பின் சத்தம் கேட்க கூடாது. परमेश्वर के लोगों के घरों के अंदर ये कुड़कुड़ाने की आवाज सुनाई न दे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முறுமுறுப்பு அல்ல. कुड़कुड़ाना கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ परमेश्वर ने हमको जो दिया है இது கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். ये परमेश्वर ने मेरे लिए दिया हुआ आशीर्वाद है। அவங்களை இவங்களை பார்க்க கூடாது. इनको उनको तरफ मत देखिए। அவங்களை இவங்களுக்கு பார்க்கும்போது इनको उनको देखते रहोगे பார்க்கறாங்க. तो देखते हैं நம்மளை விட யார் ஆசீர்வாதத்துல பெருகி இருக்கிறார்கள். हमसे कौन आशीर्वाद में बड़े हैं। அவங்கள போல நம்மளும் இருக்கணும். उनके समान मैं भी होना चाहिए। அதனால போட்டி போட்டு வியாபாரம் பண்ணி इसलिए एक दूसरे से स्पर्धा करके मुकाबला करके धंधा करते हैं கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். और परमेश्वर से दूर हो जाते हैं। கர்த்தர் பார்க்கிறார். ये सब परमेश्वर देखता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைப்படியே उनकी मन की विचार के अनुसार அவர்கள் சொன்னார்கள் उन्होंने कहा இந்த வனாந்தரத்திலே நாங்களும் என் மனைவி பிள்ளைகளும் செத்தால் நலமாயிருக்கு. इस जंगल में मेरी पत्नियां और बाल बच्चे मर जाते तो भला होगा। கர்த்தர் கோபம் கொண்டார். परमेश्वर यहोवा क्रोधित हुआ। ஆண்டவர் அந்த இடத்திலே தண்டனை
கொடுக்கிறார். वहां पर परमेश्वर एक दंड देता है, அதை சொல்லும்போது சொல்லுகிறார், कहता है அவர்களுடைய விருப்பத்தின்படியே उनकी चाहत के अनुसार இந்த வனாந்தரத்திலே इस जंगल में அவர்களும் அவர்கள் மனைவிகளும் சாவார்கள். उनकी पत्नी और उनकी बच्चे मर जाएंगे, ஆனால் கொள்ளையாவார்கள் என்று சொன்ன அவருடைய பிள்ளைகள் लेकिन जो बच्चे लूट जाएंगे करके कहा गया था, கானானுக்குள்ள பிரவேசிப்பார்கள். उनकी बच्चे कनान देश में प्रवेश करेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்துகிற பாதையை விட்டு வழி விலகி போகிறவர்களை जो परमेश्वर के रास्ते से भटक जाते हैं, கர்த்தர் கொள்ளை நோய்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். उनको महामारी में दे देता है, கொள்ளை நோய்க்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். महामारी के लिए सौंप देता है। கர்த்தர் அவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி தள்ளுகிறார். उनको परमेश्वर ने जो आशीर्वाद वादा किया है उसे न पाने से उनको टुकरा देता है। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு சுதந்திரத்துக்கு பின்னாக்கி போடுகிறார். वादा किया हुआ कनान देश के आशीर्वाद से उनको दूर कर देता है, ஆனா அவருடைய பிள்ளைகளையோ கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வைக்கிறார். लेकिन उनकी बच्चों को परमेश्वर कनान देश में प्रवेश कराता है। முறுமுறுப்பு பொல்லாதது, कुड़कुड़ाना बहुत ही बुरा है, முறுமுறுப்பு பொல்லாதது. कुड़कुड़ाना बहुत ही बुरा है। கர்த்தர் நம்மை எல்லா நாளும் எல்லா வழியிலே சமமான பாதையில் நடத்துகிறவர் அல்ல. हमको परमेश्वर हर रोज एक ही समान रास्ते में नहीं चलाता, பலவிதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக कई प्रकार का पाठ सीखने के लिए கர்த்தர் பலவிதமான மேடு பள்ளங்கள் கஷ்டங்கள் நிறைந்த பாதையில் நம்மை நடத்துகிறார். ऊंचा नीचा तराई के रास्ते में परमेश्वर हमको चलाते रहता है। மனுஷங்களை பற்றி அறிவில்லாமல் வாழ்கிற மக்களுக்கு जो लोगों के अंदर मनुष्यों के प्रति कोई जानकारी नहीं होती है, மனுஷர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் நடத்துகிறார். इंसान ऐसा ही होता है, इसे समझाने की रीति से परमेश्वर चलाता है। ஆனபடினால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை அல்ல. इसलिए मसीही जीवन कोई बहुत ही गादी के समान नहीं है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடு நிறைந்தது. मसीही जीवन बोझ से भरा हुआ है। ஆசீர்வாதமாய் இருக்கும்போது சந்தோஷமாய் இருப்பார்கள். जब आशीर्वाद रहेगा तो आनंदित रहेंगे, அங்க கப்போர்ட்ல பணம் இருந்தால் சந்தோஷமாய் இருப்பார்கள். जब तक कबोर्ड में पैसा रहेगा तब तक आनंदित रहेंगे। பச்சை காசு பணம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டா முகத்திலே சந்தோஷம் இருக்காது. पैसा कम हो जाए तो तुरंत चेहरा सूख जाता है, வீட்ல ஒரே முறுமுறுப்பு. घर में हमेशा कुड़कुड़ाना। अनेक வீடுகள்ல பார்த்தா कई लोगों के घर में देखते हैं சட்டிப்பான வாய் வளையாம இருக்கவே இருக்காது. किसी का बर्तन जो है वह ऐसी चपटा हुआ रहता है, வாய் கோணி போய் இருக்கும். उनका बर्तन का सब मुंह जो है टेढ़ा हुआ रहता है। சொம்பு வாய் வளைஞ்சு போய் இருக்கும். ग्लास और जो लोटा होता है वो भी उसका भी मुंह चपटा हुआ रहता है। சின்ன பிள்ளைகளை பாத்திரம் விளக்க பழக்கும் போது பிள்ளைகள் அப்படி சப்புகிறார்கள். जब छोटे बच्चों को बर्तन घसना सिखाते हैं तो वो ऐसी तोड़ तोड़ कर घिसते हैं, ஆனா இவர்கள் சமையல் பண்ணும்போது लेकिन ये जब खाना पकाते हैं இவருடைய வாழ்க்கையில கோபம் வருது. उनको गुस्सा आता है। வருமானம் குறையும் போது கோபம் வருகிறது. जब कमाई कम हो जाता है तो गुस्सा आता है। வாழ்க்கையில கஷ்டங்கள் குறுக்கிடும் போது கோபம் வருகிறது. जीवन में जब कोई तकलीफ आ जाता है तो गुस्सा हो जाता है। ஒரே முறுமுறுப்பு, हमेशा कुड़कुड़ाना, ஒரே முறுமுறுப்பு. हमेशा कुड़कुड़ाना। சில ஆட்களுக்கு முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டுனா कुछ लोगों के घर में जब कुड़कुड़ाना ज्यादा हो जाता है, வீட்டுல சமையல் கூட பண்ண மாட்டார்கள். घर में खाना भी पकाते नहीं है, இழுத்து மூடிட்டு படுத்துடுவாங்க. उठाकर ऐसे ही बिस्तर में डालकर जाकर सो जाते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, எல்லா ஆசீர்வாதமாய் இருக்கும்போது சந்தோஷம். सब कुछ आशीर्वाद से रहते समय आनंदित रहते हो। வாழ்க்கையில குறைவுபடும் போது, जब जीवन में कोई कमियां आती है, வருமானத்துல குறைவு வரும்போது जब कमाई में कुछ कम हो जाता है, முறுமுறுப்பு. कुड़कुड़ाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, முறுமுறுப்பு கர்த்தருடைய பார்வையில் பொல்லாதது. कुड़कुड़ाना परमेश्वर की नजर में बुरा है। வனாந்தரத்தில் முறுமுறுத்த அத்தனை ஜனங்களும் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். जंगल में जितने भी लोग कुड़कुड़ाए सारे लोग जंगल में ही मर मिट गए। இது அவருடைய வாயின் வார்த்தை. ये यहोवा की मुंह से निकली हुई वाणी, ஜனங்களுடைய வாயின் வார்த்தை. ये सब लोगों की मुंह से निकली हुई बातें। அவர்கள் சொன்னார்கள், वे लोगों ने कहा நாங்க வனாந்தரத்துல செத்தா நல்லமா இருக்கும். हम जंगल में मरते तो अच्छा है, செத்த நல்லது, செத்த நல்லது. मरेंगे तो अच्छा होगा, मरेंगे तो अच्छा होगा। வாயிலிருந்து வர்ற வார்த்தையே அந்த செத்த நல்லது. यदि मुंह से जो निकलता है वो बात ही ऐसा ही होता है कि मर जाऊं तो भला है। இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறத விட செத்த நல்லது. इतनी तकलीफ को उठाकर बैठने से मर जाएंगे तो अच्छा होगा। என்னைக்குதான் என் வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்குமோ தெரியல. किस दिन मेरे जीवन में अच्छा दिन आएगा मालूम नहीं। செத்துட்டா நல்லது. यदि मैं मर जाऊं तो अच्छा रहेगा। சாவுறதுக்கு ஆண்டு உயிரோட வச்சிருக்காரு. क्या मरने के लिए थोड़ी तुमको जिंदा रखा है? தேவனுடைய பிள்ளைகள் சாவு வரணும்னா அது கர்த்தர் முன்குறித்த நாள்ல வந்து
அவ்வளவுதான் ஆகும். यदि मरना है तो जिस दिन परमेश्वर आपके लिए रखा है उस दिन मरोगे। ஆண்டவர் முன்குறித்தனால யாரும் மீற முடியாது. परमेश्वर ने जो टान लिया है उसके पार नहीं कर पाएंगे। தேவனுடைய சமூகத்துல வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों, கர்த்தர் எவ்வளவு நாட்கள் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ जितना दिन परमेश्वर हमको जिंदा रखा है அத்தனை நாட்களிலும் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். उतने दिन परमेश्वर के लिए प्रिय बनकर जियो। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சொன்னார்கள், इजराइल लोगों ने ऐसे ही कहा, செத்தா நல்லது, यदि हम मर जाए तो भला है, எகிப்தை விட்டு வராமல் இருந்தால் நல்லதா இருந்திருக்கு. मिस्र देश से यदि नहीं निकलते तो अच्छा होता। கர்த்தருடைய பார்வையில் இவருடைய வார்த்தைகள் முறுமுறுப்பாய் தெரிந்தது. परमेश्वर की नजर में ये सारी बातें कुड़कुड़ाना लगा கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாததாய் தெரிந்தது. और परमेश्वर की नजर में वो बुरा लगा। கர்த்தர் பார்த்தா, परमेश्वर यहोवा ने देखा இந்த ஜனங்கள் வணங்காகழுத்துள்ள ஜனங்கள், ये लोग तो गर्दन लंबी गर्दन वाले हैं। எவ்வளவுதான் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினாலும் कितना भी आशीर्वाद दे, வாயிலிருந்து ஒரு சந்தோஷமான வார்த்தை வராது. मुंह से कभी अच्छी बातें नहीं बोलेंगे। கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. परमेश्वर मुझे अच्छा रखा है ऐसा कभी नहीं बोलेंगे। அதனால கர்த்தருக்கு கோபம் உண்டது. इसलिए परमेश्वर को गुस्सा आया। கர்த்தர் ஜனங்களை சபிக்கிறார். परमेश्वर ने लोगों को श्राप दिया, இப்படிப்பட்ட ஜனங்களை நான் கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுப்பேன். ऐसे लोगों को मैं महामारी में दे दूंगा। அவருக்கு என்று நான் கொடுத்த சுதந்திரத்துக்கு அவர்களை விட்டு பின்வாங்கி பின்னால் தூக்கி போடுவேன். उन लोगों के लिए जो आशीर्वाद मैंने रखा है उसे मैं पीछे हटा दूंगा। சுதந்திரத்துக்கு புறம்பாக்குவேன். उनको मैं दिए हुए आशीर्वाद से पीछे हटा दूंगा। அவர்களுடைய வார்த்தையின்படியே उनकी बोली के अनुसार அவர்களை வனாந்தரத்திலே சாக பண்ணுவேன். उनको जंगल में मरवाऊंगा। அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போவார்கள். वे जंगल में ही मर जाएंगे। அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை वादा किया हुआ कनान देश को அவர்களுடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். उनकी बच्चे प्रवेश करेंगे। தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பு கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வரும். कुड़कुड़ाने से परमेश्वर का क्रोध भड़कता है। முறுமுறுப்பு கர்த்தருடைய பார்வையில் பொல்லாதது. कुड़कुड़ाना परमेश्वर की नजर में बुरा है। முறுமுறுப்பு தேவனுடைய பிள்ளைகள் அது பாவம். कुड़कुड़ाना परमेश्वर की नजर से पाप है। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்க. सभी परिस्थिति में यहोवा में आनंदित रहो। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து பாடுங்க. सभी परिस्थिति में यहोवा की स्तुति और गीत गाओ। கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் நடவுங்க. परमेश्वर जिस रास्ते में भी चला रहा हो उसी में आनंदित रहो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। முறுமுறுப்பை நம்ம விட்டு அகற்றி போடுவேன். कुड़कुड़ाना हमसे दूर कर देंगे। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கீழ்ப்படிகிற சுபாவம் நமக்கு வேணும். हमारे अंदर आज्ञा पालन का अवश्य है। கீழ்ப்படிகிற சுபாவம், आज्ञाकारी बनना अवश्य है। கீழ்ப்படிகிற சுபாவம், आज्ञाकारी बनना अवश्य है। கர்த்தர் நமக்கு தந்திருக்க தாளந்துகளை பயன்படுத்துகிற சுபாவம். परमेश्वर हमको दिया हुआ वरदान का कुबियों को उपयोग करने का आदत। சவுல் ராஜாவை பார்த்து शाऊल राजा से देखकर சாமுவேல் சொல்லுகிறார், शमूएल कहता है, இந்த அமலேக்கியரை நீ வானத்தின் கீழ் இராதபடிக்கு நீ அழித்து போட வேண்டும். इस अमेलेकियों को आकाश के नीचे रहने नहीं देना, पूरी तरह से नष्ट कर देना। அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை நீ பிடித்து உயிரோடு கொல்ல வேண்டும். अमलेकी के राजा को भी पूरी जिंदा पकड़कर उसे मार डालना। கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. पर यहोवा की ये बातें शमूएल के द्वारा शाऊल को बताया गया। அந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. लेकिन शाऊल परमेश्वर की बात नहीं माना। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். लिखा गया है कि बलिदान से भी आज्ञाकारी बनना उत्तम है। நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். बलिदान से भी यहोवा की आज्ञाकारी बनना उत्तम है। சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, कुछ बच्चे हैं, எத்தனை நேரம் நீங்க சொன்னாலும் अब कितना बार भी बोले செவில ஏறவே ஏறாது. उनकी कान में कुछ गिरेगा ही नहीं। கேட்டா क्या सुना? படிக்கிறேன், हाँ पढ़ता हूँ। காத்துல 2 இயர்போன் மாட்டி வச்சிட்டு कान में 2 ईयरफोन डाल के रखते हैं। அவங்க படிக்கிறாங்களோ என்ன செய்யறாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். वो पढ़ते हैं या नहीं पढ़ते हैं वो सिर्फ परमेश्वर जानता ஆனா है। தாய் தகப்பனுக்கு பிள்ளை படிக்குது, लेकिन माता पिता की नजर में लगता है कि बच्चा पढ़ रहा है। என்ன பேசினாலும் कुछ भी बात करें காது கேட்காத போல இருந்துடுவாங்க. ऐसे बैठेंगे जैसे उनकी कान में सुनाई नहीं செல்ல देता। பிள்ளைகளுக்கு காதுல செல்போன் இயர்போன் அவசியம் இல்ல. कुछ बच्चों के कान में ईयरफोन की अवश्य नहीं है। அவங்க இயர்போன் இல்லாமலே சும்மா தான் இருப்பாங்க. वो ईयरफोन नहीं भी रखेंगे तो भी, ஆனா எத்தனை நேரம் கூப்பிடுங்க காது கேட்காது. लेकिन कितना बार भी बुलाओ उनको सुनाई नहीं देगा, செவி கொடுக்க மனம் இல்லை. क्योंकि उनको आज्ञा पालन करने की इच्छा नहीं है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம்.
बलिदान से भी आज्ञाकारी बनना उत्तम है। செவி கொடுத்தல் என்று சொல்லும் போது கீழ்ப்படிதல். आज्ञा पालन का मतलब आज्ञाकारी बनना, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. परमेश्वर की वचन का पालन करना, இது உத்தமம். यही उत्तम है। இந்த வார்த்தை கர்த்தர் சாமுவேலோடு கூட சவுலிடத்துல பேசினார். यही वचन जो शमूएल के द्वारा शाऊल से बात किया, ஆனா சவுல் கீழ்ப்படியவில்லை. लेकिन शाऊल ने नहीं सुना, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. उसने परमेश्वर की बात को नहीं माना। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். वो परमेश्वर की बात को न मानते हुए लोगों की बात को सुना। கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ये परमेश्वर की यहोवा की बात नहीं सुना। எது உத்தமம்? क्या उत्तम है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது உத்தமம். यहोवा की और अपनी कान लगाना ही उत्तम है। செவி கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உத்தமம். यहोवा की बातों पर कान लगाना ही उत्तम है। நம்முடைய பார்வைக்கு நாம் உத்தமமாய் ஜீவிக்கிறது போல தெரிகிறது. लगता है कि हम अपनी नजर से कि हम उत्तम हैं, கர்த்தருடைய பார்வையிலே எத்தனை பேர் உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? परंतु परमेश्वर की नजर में कितने लोग उत्तम जीवन बिता रहे हो? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவது உத்தமம். क्योंकि परमेश्वर की बातों को मानकर चलना ही उत्तम है। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனமில்லை. परमेश्वर की बातों को सुनने की इच्छा नहीं, ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். लोगों की और बातों की और कान लगाता है। கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை. परमेश्वर के द्वारा कही हुई बातों को पूरा नहीं किया। ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறாய் இருந்தது. परमेश्वर की नजर में वो गलत था। வேதத்தில் எழுதி வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தருடைய பார்வைக்கு அது மனஸ்தாபமாய் இருந்தது. परमेश्वर की नजर में वो बड़ा ही पश्चाताप हुआ। கர்த்தருடைய பார்வையிலே சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமாய் இருந்தது. परमेश्वर के मन में शाऊल को राजा बनाया, इसके विषय वो बहुत ही बड़ा पश्चाताप किया। சாமுவேல் சொல்லுகிறார், शमूएल कहता நீ है, கஷ்டப்பட்டு இருக்கும் போது அல்லவா கர்த்தர் உன்னை ராஜாவாக்கினார். तुम जब गरीब थे तभी तो परमेश्वर ने तुमको राजा बनाया। கழுதையை தேடி போட உன்னை அல்லவா ராஜாவாக்கினார். जो तुम गधे को ढूंढ कर गए थे तुमको ही राजा बनाया। இன்னைக்கு அநேகர் சிறுமையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். आज के दिन कई लोगों को दीन और दरिद्र से परमेश्वर आशीर्वाद देता ஆனால் है, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு लेकिन आशीर्वाद पाने के बाद கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். परमेश्वर की आवाज की ओर कान नहीं लगाएंगे, கர்த்தருடைய ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய परमेश्वर மாட்டார்கள். की सेवकों की बात नहीं मानेंगे। அவங்கள போல பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. इनके समान उनसे भी जो बड़े लोग हैं उनकी बात सुनेंगे। எல்லாம் பெரியவங்களோட ஆலோசனை. बड़े बड़े लोगों से संबंध, அவருடைய நட்பு உறவெல்லாம் பெரிய பெரிய மக்களோடு. उनकी सारी चाल चलन सब उनके बड़े लोगों के साथ, கர்த்தர் அவருடைய பார்வையில சிறியவராய் தெரிகிறார். क्योंकि परमेश्वर यहोवा उनकी नजर में छोटा लगता है। ஊழியக்காரர்களுடைய பார்வையில சிறியவராய் தெரிகிறார்கள். सेवक लोग उनकी नजर में छोटे लगते हैं, ஜனங்களுடைய ஆலோசனையும் ஜனங்களுடைய வார்த்தைகளும் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். क्योंकि लोगों की बातों की और लोगों की सम्मति की ओर कान लगाते हैं। கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றாமல் போனார். यहोवा की बात को पूरा नहीं किया। தேவனுடைய பிள்ளைகள் விளக்கமாய் சொல்ல நேரம் இல்ல. परमेश्वर के लोग समझाने के लिए समय नहीं அங்கே है, கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பா இருக்கிறது. परंतु परमेश्वर की नजर में वो बुरा है। சவுலை ராஜாவாக்கினது என் மனதுக்கு விசனமாய் இருக்கிறது. शाऊल को मैंने राजा बनाया, ये मेरे मन के लिए बहुत ही विस्मित है। கர்த்தருடைய இருதயம் மன விசனம் கொள்கிறது. परमेश्वर के मन में उनके प्रति बहुत ही बड़ा विस्मित हुआ। அவர் மனஸ்தாபப்படுகிறார். वो उन पर पश्चाताप करता है। இன்னைக்கு अनेகரை பார்த்து கர்த்தர் आज மனஸ்தாபப்படுகிறார். कई लोगों को देखकर परमेश्वर यहोवा पश्चाताप करता है। ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு आशीर्वाद पाने के बाद, வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டபோது जीवन में जब उन्होंने प्रगति पा लिया, தங்கள் நிலைமையை மறந்து போகிறார்கள். अपनी नीचा स्थिति को भूल जाते हैं। நீ சிறியவனாய் இருக்கும் போது அல்லவோ கர்த்தர் உன்னை தேடி வந்தார். जब तुम छोटे थे, बालक थे, तभी तो तुझे ढूंढकर परमेश्वर आया। எல்லாவற்றிலும் சிறிய கோத்திரமாய் இருக்கும் போது அல்லவோ அந்த கோத்திரத்திலிருந்து கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார். जब तुम गोत्र में सबसे छोटा गोत्र में थे, तभी तो परमेश्वर तुमको ढूंढ कर आया। கழுதையை தேடி போன உன்னை அல்லவோ கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். तुम जो गधे को ढूंढ कर गए थे, तुमको ही तो ढूंढ कर परमेश्वर आया था। இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து போனாய். आज के दिन सब कुछ भूल गए, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மறந்து போனாய். परमेश्वर यहोवा की वचन को सुनना भूल गए, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறந்து போனாய். परमेश्वर की वचन की आज्ञा पालन करना भूल गए। இது மட்டுமல்ல, केवल ये नहीं, அவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். वो अपने लिए एक जय स्तंभ लगाया। மிகவும் கொடிய காரியம். बहुत ही बुरी बात। தேவனுடைய பிள்ளைகள் சாமுவேல் சவுலை சந்திக்கும்படி புறப்பட்டு போனார். शमूएल शाऊल से मिलने गया, அங்க பார்க்கும்போது वहां देखता है செய்ததெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறானது. जो भी किया सब परमेश्वर की बातों के विरुद्ध किया। இப்போ சாமுவேலை கண்டபோது சொல்லுகிறதெல்லாம் பொய். अब शमूएल को देखते ही जो भी कहता है सब झूठ
சாமுவேலை கண்டபோது சொல்லுகிறதெல்லாம் போய். शमूएल को देखते ही जो भी बताया सब झूठ बोल दिया। சாமுவேல் இல்லாத நேரம் ஜனங்களுடைய ஆலோசனை கேட்டு ஜனங்களுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டான். जब शमूएल नहीं था तब लोगों की बात को सुनकर लोगों की सम्मति पर अधीन हो गया। சாமுவேலை கண்டபோது பொய் சொல்லுகிறார். परंतु शमूएल को देखते ही झूठ बोलने लगा। முறுமுறுப்பு கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. कुड़कुड़ाना परमेश्वर को क्रोध दिलाता है। தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் இருக்கும்போது நடந்து கொள்கிற விதம் வேறு. भविष्यद्वक्ता और सेवक लोग जब होते हैं तब उनके सामने कुछ अलग बर्ताव करते हैं। அவர்கள் இல்லாத நேரம் நடந்து கொள்கிறது வேறு. उनके न होने पर उनकी बर्ताव अलग होती है। இது கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை ये உண்டாக்குகிறது. परमेश्वर के मन में पश्चाताप प्रकट होती है। கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறவர்கள் யாராய் இருந்தாலும் कोई भी हो जो परमेश्वर को पश्चाताप दिलाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन अपने आप को जांच कर देखिए। சக விசுவாசிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொள்கிற வாழ்க்கை வேறு. सह विश्वासियों के साथ जो जीते हैं वो जीवन अलग है ஊழியர்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொள்கிற வாழ்க்கை வேறு. और सेवकों के सामने जो जीवन बिताते हैं वो अलग है। கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது வாழ்கிற வாழ்க்கை வேறு. परमेश्वर के सामने जो बिताते हैं वो जीवन अलग है। பல விதங்கள்ல வேடத்தை மாற்றுகிறார்கள். कई प्रकार से अपने वेश को बदलते रहते हैं। கபடு செய்கிறவன் தேவனுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை. कपटी व्यक्ति परमेश्वर के भवन में नहीं टिक पाएगा। எத்தனையோ விசுவாசிகள் சபையில இருந்தார்கள். कितने विश्वासी लोग यहोवा के भवन में थे। அவ்வப்போது நான் சொல்லுகிற ஒரு காரியம், मैं हमेशा यही कहती हूँ, கபடு செய்கிறவன் தேவனுடைய ஆலயத்தில் நிலை நிற்பதில்லை. जो कपटी व्यक्ति होता है वो परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। அநேக விசுவாசிகள் சபையை விட்டு வெளியே போய் விட்டார்கள். कई विश्वासी लोग कलीसिया छोड़कर चले गए। அவருடைய மாய்மாலம் ஜனங்களுக்கு தெரியாது இருக்கலாம். क्यों? भले उनकी बरमाई लोग नहीं जानते அவருடைய हैं, மாய்மாலம் ஊழியர்களுக்கு தெரியாது இருக்கலாம். भले उनकी बरमाई सेवक नहीं जानते हैं, அவருடைய கபடு நிறைந்த இருதயம் கர்த்தருக்கு தெரியும். लेकिन उनकी कपटी भरा मन परमेश्वर जानता है। இப்படிப்பட்டவர்கள் சபையில இருந்தால் ऐसे लोग यदि कलीसिया में बने रहे சபைக்கு ஆபத்து. उस कलीसिया को खतरा है। கர்த்தர் வெளியே கொண்டு போறார். परमेश्वर उनको बाहर ले जाता है। தேவனுடைய பிள்ளைகள் யார் வெளியே போனாலும் भले कोई भी बाहर जाए, கர்த்தர் நாட்டினால் நிலைத்திருக்கு. यदि परमेश्वर ने लगाया है तो वो बना रहेगा। கர்த்தர் நாட்டின நாட்டை ஒருவரும் புடுங்க முடியாது. परमेश्वर ने जिस पौधे को लगाया वो कोई उखाड़ नहीं सकेगा। இன்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடி வருகிறவர்கள் जो कोई आज के आशीर्वाद के लिए परमेश्वर का पीछा करते हैं, ஆசீர்வாதம் கையில கிடைக்கும் போது கர்த்தரை அற்பமாய் நினைத்து தூசிக்கிறார்கள். आशीर्वाद को हाथ में पाते ही परमेश्वर की निंदा करने लगते हैं। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து आज के பார்ப்போம். दिन अपने आप को जांच कर देखेंगे। சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. शाऊल परमेश्वर की बातों को नहीं माना, பலி செலுத்துகிறார். वो बलिदान करता है। நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். बलिदान से भी परमेश्वर की बात मानना उत्तम है। கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். यहोवा को पश्चाताप दिलाने वाली जीवन बिता रहा है। சாமுவேல் மனம் நொந்து போனார். शमूएल बहुत ही दुखी हो गया। சவுலை தேடி போனார். शाऊल को ढूंढ कर गया। சவுலை பார்த்து சொன்னார், शाऊल से कहा, நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடினால், तुम यहोवा की बात नहीं माने इसलिए, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால், तुम यहोवा की बात न माने इसलिए கர்த்தர் உன் கையில் இருந்து உன் ராஜ்ய பார்த்தை பிடுங்குகிறார். परमेश्वर तेरे हाथ से तेरे राज्य को छीनता है। உன்னை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற வேறொரு மனுஷனுடைய கையில் அதை கொடுப்பார். तुझसे भी जो उत्तम है उसके हाथ में उसे कर देगा। இன்னும் अनेक காரியங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ऐसी कई बातें उस जगह पर हम पढ़ते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात हमें अवश्य जानना है, ஊழியர்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, सेवकों के सामने एक जिंदगी, விசுவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு வாழ்க்கை, विश्वासियों के बीच में एक जिंदगी, கர்த்தருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, यहोवा के सामने एक जिंदगी। இப்படி மாய்மாலம் பண்ணிக்கொண்டு கபடு உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், ऐसी बरमाई करते हुए कपटी जीवन बिताते रहोगे, இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ऐसे लोगों से परमेश्वर पश्चाताप करता है। அவர்கள் கையில் இருக்கிற ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிடுங்குகிறார். उनके हाथ में जो राज्य है उसे छीन लेता है। கர்த்தர் உங்களுக்கு தந்த கிரீடத்தை வேறு ஒருவனும் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் அதை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். तुमने तुम्हारे दिए हुए मुकुट को कोई और छीन न ले, इसलिए सावधानी रहो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखिए, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? क्या मैं खरी चाल चलता हूँ? உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? क्या मैं खराई से पीछा कर रहा हूँ? நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினால் यदि हम खराई से यहोवा का पीछा करेंगे, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். हमारे जीवन में परमेश्वर भलाई करते रहेगा। ஆனபடினால கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். इसलिए यहोवा को खराई से पीछा करेंगे। உத்தமமாய் பின்பற்றாதவர்களை, जो खराई से पीछा नहीं करते हैं, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் சாவது நல்லது
நாம் எகிப்துக்கு போனால் நல்லது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் உத்தமத்தில் நிலைத்திருப்பதில்லை. जो कहते हैं मैं मर जाऊंगा तो भला है, या मैं इस जंगल में मर मिट जाऊंगा तो भला है, या मिस्र में लौट जाना मेरे लिए भला है, तो वो खराई में नहीं बने रह पाएंगे. இப்பொழுது இருந்த நாட்களை பார்க்கிறோம், அப்பொழுது இருந்த நாட்கள் நல்லது. आपके दिन से भी पहले का दिन अच्छा था. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எவருடைய வாயிலிருந்து வருகிறதோ அவர்கள் தங்கள் உத்தமத்தில் நிலைத்திருக்கவில்லை. ऐसी बातें जिसके मुंह से निकलती है वो अपनी खराई में नहीं बने हैं. உத்தமத்தில் நிலைத்திராத ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் பொல்லாததா இருக்கிறது. जो खराई में नहीं बने हैं वैसी जिंदगी परमेश्वर की नजर में बुरा है. முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பா இருக்கிறது. कुड़कुड़ाना परमेश्वर की नजर में बुरा है. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ऐसे लोगों के जीवन में கர்த்தர் கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். परमेश्वर महामारी भेजता है. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்துக்கு அப்பால் பண்ணுகிறார். उनको वादा किया हुआ आशीर्वाद को देने से पीछे दूर कर देता है. அவர்களுடைய வாயின் வார்த்தையின்படியே அவர்களை வனாந்தரத்தில் அழித்து போட்டார். उनकी मुंह की बोली के अनुसार उनको जंगल में नष्ट कर देता है. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவருடைய பிள்ளைகள் சுதந்தரித்தார்கள். वादा किया हुआ कनान देश में उनके बच्चे प्रवेश किए. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாத சவுலுடைய வாழ்க்கையில जो शाऊल ने परमेश्वर की बातों को नहीं सुना, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை அவர் பிரித்தெடுத்தார். परमेश्वर ने जो राज्य उसके हाथ में दिया था उसे छीन लिया. அவனை பார்க்கிற உத்தமமான ஒரு மனுஷனுடைய கையிலே ஸ்திரப்படுத்தினார். उससे भी जो खरा चाल चलने वाले एक उत्तम व्यक्ति के हाथ में उसे दे दिया. தினத்தை பார்க்கிற செவி கொடுத்தல் உத்தமம். बलिदान चढ़ाने से भी यहोवा की आवाज सुनना बहुत ही उत्तम கர்த்தருடைய है. வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். यहोवा की बात मानना है. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். यहोवा की आज्ञा पालन करना है. மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. भरमाने वाली कोई जीवन न बिताए. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. भरमाने वाली जीवन. பேதுரு ஒரு சமயம் ஒரு இடத்துல இருக்கிறார். पतरस किसी समय पर एक जगह पर था. அங்கே திடீர்னு பவுல் வருகிறார். वहां अचानक पौलुस आता है. பவுலை கண்ட உடனே पौलुस को देखते ही பேதுரு அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மக்களை விட்டு விலகி பிரிகிறார். पतरस जिसके साथ बैठा था उनसे दूर हो जाता है. அதை பவுல் பார்க்கிறார். उसे पौलुस देखता है. நான் இல்லாத நேரம் இப்படி ஒரு நடிப்பு. मैं जब नहीं था तब तुम उन लोग के साथ ही बैठे थे. என்ன கண்ட உடனே ஏன் இப்படி நடிக்கிறீரு? मेरे को देखते ही क्यों तुम उनसे दूर हो रहे हो? நேருக்கு நேர் கண்டிக்கிறார். आमने सामने उसको डांटता है. தேவனுடைய பிள்ளைகள் மாய்மாலமான வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாதது. बरमाई भरी जीवन परमेश्वर को बिल्कुल पसंद नहीं है. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. परमेश्वर का क्रोध उन पर भड़कता है. கர்த்தர் உங்களுக்கு ராஜ்ய பாரத்தில் அதிகாரத்தை இழந்து போக பண்ணுகிறது. परमेश्वर आपको जो राज्य अधिकार दिया उसे छीन लेता है. எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सब घुटने में आएंगे. நல்ல நல்ல இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பேன். अपनी मन को जांच कर देखिए. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग தாளந்துகளை உபயோகமாய் பயன்படுத்துகிறவர்கள் தங்கள் உத்தம வாழ்க்கையை காத்துக் கொள்கிறார்கள். जो कोई अपनी खूबियों को दिए हुए वरदान को उपयोग करते हैं वो खराई चाल चलते हैं. தன் எஜமான் दूर தேசத்துக்கு பிரயாணமாய் புறப்பட்டு போகும்போது जब मालक दूर देश पर जाने वाला था மக்களை அழைத்து लोगों को बुलाया. அவர்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்தார். उनको कुछ वरदान दिए. 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அந்த 5 தாளந்தை கொண்டு வேற 5 தாளந்தை சம்பாதித்தார். जिसको 5 दमड़ी दी गई वो उस 5 दमड़ी से और 5 दमड़ी कमाया. 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேற 2 தாளந்தை சம்பாதித்தார். जिनको 2 दमड़ी दी गई वो और 2 दमड़ी कमाया. தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துகிறவர்களை பார்த்து जो दमड़ियों का उपयोग किए उन लोगों से देखकर कहा, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, ए सच्चा और खरा व्यक्ति, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. तुम मालक के आनंद में प्रवेश करो. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் लेकिन एक दमड़ी जो पाया था அதை எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல் वो किसी भी रीति से उपयोग न करते हुए அதை அப்படியே கொண்டு கொடுக்கிறார். उसे वैसे ही ले जाकर लौटा दिया. நீர் தந்த தாளந்து இன்ன இருக்கிறது. आपने दिया हुआ दमड़ी देखो ये है, ले लो, இதை பெற்றுக்கொள்ளு. इसे ले लो. எஜமான் கோபப்படுகிறார். मालक गुस्सा हो गया. நீ இந்த தாளந்தை இப்படி மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருப்பதை பார்க்கிலே तुम जो ये दमड़ी को मिट्टी के अंदर बसाने से भी காசுக்காரர் வசத்திலே கொடுத்து வைத்திருப்பாயானால் यदि किसी के हाथ में दिया होता நான் அதை வட்டியோடு திரும்ப பெற்றுக்கொள்வேனே. तो मैं उसे ब्याज के साथ पाया होता. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर यहोवा कहता है, உண்மை உத்தமம் இல்லாத இந்த ஊழியக்காரனை ये अविश्वास और सच्चाई झूठा विश्वासी இருளும் புறம்பா நரகத்தில் தூக்கி போடுங்கள். अंधकार और पीड़ा भरा हुआ नरक में फेंक दीजिए. உத்தமமுள்ள ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறான், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. खरा सेवक को देखकर कहता है तू मालक के आनंद में प्रवेश कर. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஓட்ட ஓடிக்கொண்டிருக்கிறேன். हम मालक के आनंद में प्रवेश
प्रवेश करने के लिए ही दौड़ रहे हैं। எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் यदि हमें मालक के आनंद में प्रवेश करना है तो நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்க வேண்டும், हमारे जीवन में खराईपन होना है, நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்க வேண்டும், हमारे जीवन में सच्चाई होना है। உத்தமத்தை இழந்து போன வாழ்க்கையை வாழக்கூடாது। उत्तम को कभी खो नहीं देना है। ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஆராய்ந்து एक பார்ப்போம், बार हम अपने आप को जांच कर ஒரு देखेंगे, விஷயம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், एक बार हम घुटने में आएंगे, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், परमेश्वर के सम्मुख में हम अपने आप को जांच कर देखेंगे। தேவன் நம்மை நடத்துகிற பாதையில சந்தோஷமாய் நடந்து செல்ல வேண்டும், परमेश्वर जो रास्ते में हमको चलाता है उसी में हम आनंदित रहे। கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில திருப்தியாய் நடந்து செல்ல परमेश्वर வேண்டும், जो रास्ते में हमको चलाता है उसी में हम संतुष्ट रहेंगे। உருமுறுக்கிறவர்களே, कुड़कुड़ाने वाले, இருப்பதை பார்க்கிற சாவது நல்லது என்று சொல்கிறவர்களே, रहने से तो मरना बेहतर है करके कहने वाले, அவர்கள் உருவருக்கிற உருவப்படியே கர்த்தருக்கு கட்டளையிடுகிறார்। उनकी कुड़कुड़ाने के अनुसार परमेश्वर उनके जीवन में भी करता है। உருமுறுக்கிறவர்கள் தங்கள் உத்தமத்தை விட்டு வெளிவிலகி நிற்கிறவர்கள், जो कुड़कुड़ाते हैं वो अपने सच्चाई में बने नहीं रहेंगे। எந்த காரியத்தை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? कौन सी बातों से कुड़कुड़ा रहे हो? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள்? कौन सी बातों का कुड़कुड़ा रहे हो? எந்த காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் முன்னாட்கள் நல்லதா இருந்தது என்று சொல்கிறீர்கள்? कौन सी बातों के कारण कह रहे हो कि अभी से भी तो पहला बहुत ही अच्छा था, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நல்லா இருந்தேன், मैं उद्धार पाने से पहले तो बहुत अच्छा था, இப்பொழுது கஷ்டப்படுகிறேன்। लेकिन अभी मैं बहुत तकलीफ में हूँ। எந்த காரியத்திலே நீங்கள் வார்த்தை உபயோகிக்கிறீர்கள்? कौन सी बातों से ऐसे उपयोग कर रहे हो? உங்கள் உத்தமத்திலே நீங்கள் தவறி போய் நிற்கிறீர்கள், आप अपनी खराई में छूट गए हो, உங்கள் உத்தமத்தை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து आप கொண்டிருக்கிறீர்கள்। अपनी खराई से दूर हो गए हो। கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்புங்கள், परमेश्वर के सम्मुख में मन फिराइए, வாய் திறந்து அறிக்கை अपना செய்யுங்கள், मुंह खोलकर कबूल कीजिए। கர்த்தர் உங்களை உத்தமத்திலே உறுதியாய் நிலைநிறுத்துவாராக। परमेश्वर आपको खराई में बना रहने के लिए सहायता करेगा। ஆண்டவரே, இன்னென்ன காரியங்களின் வாழ்க்கையில உத்தமத்தை விட்டு வழிவிலக பண்ணியிருக்கிறது, हे परमेश्वर, इन सारी बातें मुझे खराई से दूर कर दिया है, என்னை மன்னியும் ஐயா, मुझे क्षमा कर दीजिए, என் உத்தமத்திலே என்னை கட்டி எழுப்பு, मुझे मेरी खराई में बना என் दीजिए, உத்தமத்திலே என்னை கட்டி எழுப்பு, मुझे खराई में और सच्चाई में बना வாய் திறந்து दीजिए। கேளுங்கள், मुंह खोल कर मांगिए, வாய் திறந்து கேளுங்கள், मुंह खोल कर मांगिए। கர்த்தர் உங்களை உத்தமத்திலே நிலைநிறுத்தி परमेश्वर வைத்திருக்கிறார்। आपको खराई में बनाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆட்களை பார்த்து காலத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், लोगों को देखकर समय का वेश धारण करने वाले, சமயத்துக்கு ஏற்றார் போல காலத்துக்கு ஏற்றார் போல கோலம் போட்டுக்கொண்டு समय के अनुसार काल के अनुसार वेश धारण करने वाले, தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கை உத்தமத்தை இழந்த வாழ்க்கை, ऐसा जीवन एक सच्चाई को खो दिया हुआ जीवन है। எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டங்களிலேயே सभी परिस्थिति में और सभी कालों में கர்த்தருக்கு முன்பாக உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும்। यहोवा के सामने सच्चा रहो। கர்த்தர் உங்களை பார்க்கிறார், परमेश्वर आपको देख रहा है। கபடு செய்கிறவன் தேவனுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை, कपट करने वाला व्यक्ति परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு, जो सच्चा से परमेश्वर का पीछा करने वाले, மாய்மாலமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு இடையிலே கர்த்தர் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவார்। जो बरमाईपन से परमेश्वर का पीछा करने वालों के बीच में यहोवा परमेश्वर बड़ा भेद करेगा। தேவனுடைய பிள்ளை, நீ உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி तुम यहोवा को सच्चाई से पीछा करो। மாய்மாலமாய் நீ கர்த்தரை பின்பற்றுவாயானால் यदि तुम बरमाई रूप से यहोवा का पीछा करोगे, கர்த்தர் உனக்கும் நல்லவர்களுக்கு இடையில பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவார்। परमेश्वर बुरे लोग और सच्चे लोगों के बीच में एक भेद दिखाएगा। கர்த்தர் உன் கையிலே தந்த அதிகாரத்தை உன்னை விட்டு பிடுங்குவார்। तुम्हारे हाथों में परमेश्वर ने जो अधिकार दिया है उसे छीन लेगा। உன்னை விட அதிக உத்தமமாய் இருக்கிற மனுஷனுடைய கையிலே அதை கொடுப்பார்। तुझसे भी जो खरा है उत्तम है उसके हाथ में दे देगा। உத்தம இழந்த வாழ்க்கை வேண்டாம், खराई के बिना जीवन मत बिताइए, மாய்மாலம் பண்ணுகிற வாழ்க்கை வேண்டாம், बरमाने वाली जीवन मत बिताइए। கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், क्या मैं परमेश्वर के सामने कैसा हूँ, அதே போல மனுஷருக்கு முன்பாக இருக்க வேண்டும்। वैसे ही इंसान के सामने भी रहे। கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படியே மனுஷனுக்கு முன்பாக இருக்க வேண்டும்। परमेश्वर के सामने जैसा हमारा जिंदगी है वैसे ही मनुष्य के सामने भी हमारा जिंदगी रहे। மாய்மான வாழ்க்கை உத்தமத்தை இழந்து போன வாழ்க்கை, खराईपन को छोड़ दिया हुआ जीवन नहीं बिताए। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாத வாழ்க்கை உத்தமத்தை இழந்த வாழ்க்கை, परमेश्वर की वचन की ओर कान न लगाने वाली जीवन खराई नहीं है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் உத்தமத்தை இழந்து போன வாழ்க்கை, परमेश्वर की आज्ञा उल्लंघन करने वाले उत्तम में नहीं बने हैं। கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், क्षमा मांगिए। நீங்கள் உத்தமத்திலே உறுதியாய் இருப்பீர்களேயானால் यदि आप अभी तक खराई में बने हो, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்। परमेश्वर आपकी भलाई करेगा। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார்। परमेश्वर आपको अच्छी वस्तुएं दिए बिना नहीं छोड़ेगा। உத்தமமான
செவ்வாய் நடக்கிறவளுக்கு கர்த்தர் நன்மையே செய்வார். खरी चाल चलने वालों को परमेश्वर अच्छी अच्छी वस्तुएं देगा. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद बोलेंगे. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி कोई செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद बोलेंगे. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. धन्यवाद 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 இழந்து போன ஒரு வாழ்க்கை அல்ல. உத்தமமான வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீராக. जीवन हो प्रभु जी, हमारे अंदर मन में कराईपन हो प्रभु जी. हालेलुया 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 हालेलुया. ग्लोरी धन्यवाद प्रभु जी धन्यवाद. எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है. जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. समुद्र को जिसने दो भागा, जंगल से मार्ग निकाला. समुद्र को जिसने दो भागा, जंगल से मार्ग निकाला, जो वायु
ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों, ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமமான வாழ்க்கை வாழ வேண்டும். यहोवा के सामने हमें खरे चाल चलना है। உத்தமமாய் நாம் வாழும்போது जब खरे चाल चलेंगे கர்த்தர் நமக்கு கட்டாய நன்மை செய்வார். परमेश्वर यहोवा अवश्य हमारे जीवन में भलाई देगा। நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல உத்தமத்தை இழந்து நிற்கிறோம், कौन कौन सी बातों में हम खराई छोड़ நம்மை दिए, ஆராய்ந்து பார்த்து अपने आप को जांच कर देखते हुए கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்வோம். परमेश्वर के सम्मुख में सच्चाई से खराई से जीना सीखेंगे। கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். परमेश्वर यहोवा आपके जीवन में भलाई भरी बातें कहेगा। நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை यहोवा की पवित्र नाम की महिमा के लिए दिए हुए दान के लिए கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி परमेश्वर से स्वीकार कर कई गुना अधिक इसे बढ़ाकर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. प्रभु जी आपने दिया हुआ सुबह के समय के लिए உம்முடைய धन्यवाद। சமூகத்திலே கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष दीजिए। எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். मालिक के आनंद में प्रवेश करने के लिए हम दौड़ रहे हैं அந்த प्रभु। எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். उस मालिक के आनंद में यदि हमें प्रवेश करना है तो உத்தமமான வாழ்க்கை வாழ வேண்டும். प्रभु जी हमें खरी चाल चलना है அந்த प्रभु। உத்தமமான வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை उस தாரும். खरी चाल चलने के लिए हम हर एक को सहायता कीजिए। பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரியும். आपके बच्चों ने दिए हुए हर एक दान को आप स्वीकार लीजिए प्रभु। கர்த்தரை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி प्रभु जी आप उसे आशीष कीजिए और कई गुना अधिक प्रभु जी आप पलटा कर आशीष करके दीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हम அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாகங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।